எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் வந்து ரீசெண்டாக 500 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு மேலேயும் கவுண்ட் ஆகிட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த விலாக் வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்தது தான். பட் பூஜை ரொட்டீன் பெருசாக இருக்காது. இதில் வந்து நான் சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கிற மாதிரி உருளைக்கிழங்கும் மஷ்ரூமும் போட்டு கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபியும், அதுக்கப்புறமா பேபி ஃபுட் பற்றி நிறைய பேர் வந்து அந்த 6 மந்த் ஃபுட்டு வீடியோவில் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நான் இதில் ஷேர் பண்ணுறேன். அதாவது 6 மந்த்துக்கு அப்புறமா 7th மந்த், 8th மந்த், 9 மந்த்லாம் நான் பேபிக்கு என்னென்ன கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து கிளியராக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னோடய தம்பி வந்து ஆயுத பூஜைக்கு ஊர்லேருந்து வந்திருந்தான். ஒரு 3 டேஸ் லீவுக்கு வந்திருந்தான். ஸோ அன்றைக்கி வந்து நான்வெஜ் எடுக்க முடியாது இல்லையா, சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு சரி மஷ்ரூம் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டு அதில் கிரேவி மாதிரி பண்ணிடலாம், சப்பாத்தி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு காலையிலே வந்து மஷ்ரூம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து சேயோனுக்கு வந்து ஃபுட் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பூசணியும் கேரட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டீமர் பாத்திரத்தில் போட்டு ஸ்டீம் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா கையில் எடுத்து நல்லா அந்த கருப்பு போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிடுவேன். அப்படி கழுவும் போது நல்லா அந்த கருப்பு இல்லாமல் க்ளீன் ஆகிடும். ஸோ டைம் எடுத்தாலும் நான் இந்த மாதிரி பண்ணிடுறது. அதுக்கப்புறமா அந்த கழுவி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து ஒரு பீஸை வந்து ஒரு 3 பீஸாக குட்டி பீஸாக நீல வாக்கில் வந்து கட் பண்ணி அதை தனியாக வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா 4 பெரியவங்க வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இதுக்கு வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு தோல்லாம் உரித்து கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு வந்து க்யூபாக கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போனா தான் டக்குன்னு கரையாதுல்ல, அதனால. அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து இந்த மேலே இருக்கிற வெள்ளையாக இருக்கும்ல அதை வந்து எடுத்துகிட்டு நீல வாக்கில் வந்து கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தக்காளியை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். சேயோனுக்கு ஸ்டீம் பண்ண வச்சுருந்தேன் அந்த வெஜிடபிள்ஸை வந்து இன்னொரு பர்னரில், குட்டி பர்னரில் மாற்றிட்டு இங்கே பெரிய பர்னரில் வந்து குக்கர் வச்சு அதுலேயே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிடலான்ட்டு குக்கர் வச்சுட்டு, அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து கொஞ்சம் காலியான மாதிரி இருந்துச்சு. அதனால் மொத்தமாக எண்ணெய் ஒரு இது பாத்திரத்தில் வச்சுருப்பேன். அதிலேருந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து கிரேவிக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை இருந்தால் அதுவும் ஒன்று சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கிட்டு அந்த ஆயிலே நல்லா சுருண்டு வதங்கி கலர் மாறுற வரைக்கும் நம்ம அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாம். அப்படின்னா வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து டைம் எடுத்தாலும் நம்ம வந்து அது வந்து இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை லைட்டாக நான் கையிலேயே மசித்து அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதையும் ஒரு டைம் வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டா தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சிரும். ஸோ வந்து அப்பப்போ வந்து மூடி எடுத்துவிட்டு லைட்டாக கிளறி மட்டும் விட்டுருவேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா அதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து கறி மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கறி மசாலா வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆயிலே நல்லா ஒரு டைம் வதக்கிட்டு அதில் லைட்டாக தண்ணி வந்து விட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சிடணும். ஸோ சைடு பை சைடாக வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டு அரைக்கணும் பார்த்திங்களா, அதுக்காக தேங்காய் வந்து கட் பண்ணிடலான்ட்டு தேங்காய் வந்து இல்லை, ஆல்ரெடி உடச்ச தேங்காய் இல்லை, அதனால் புதுசாக ஒரு தேங்காய் எடுத்து உடச்சிட்ருந்தேன். ஸோ தேங்காய் பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கீத்து தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும்.
ஸோ தேங்காய் பேஸ்ட் வந்து இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணோம்ல, அதில் லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா வதங்கிருச்சு. ஸ்பைசஸ்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறமா அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமு, உருளைக்கிழங்கு ரெண்டத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து அந்த கிரேவியில் நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டு இதையும் வந்து நான் மூடி போட்டு வச்சுட்டேன். ஏன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும் பார்த்திங்களா, அதனால் தண்ணி விட்டு அதுவே கொஞ்சம் வதங்கட்டும்னு சொல்லிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வதங்கி அந்த இதோடு ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஊற்றி அதில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் வந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் அதை கிளறி விட்டுட்டு உப்பு வந்து லாஸ்ட்டாக கல் உப்பு கொஞ்சமாக நான் போட்டுக்கிட்டேன். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த ஸ்பைசஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கறி மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம கரம் மசாலா வந்து ஒரு 4 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரு 3 விசில், கரெக்டாக 3 விசில் வந்தாலே போதும். 3 விசில் வந்ததுமே இறக்கி வச்சுட்டோன்னா நமக்கு அந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடும். ஸோ இறக்குனதுக்கப்புறமா விசில்லாம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக வந்து கையிலே நல்லா கசக்கி அது கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி அதுவும் வந்து சேர்த்துட்டோன்னா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிரேவி ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து சேவனுக்கு ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த வெஜிடபிள்ஸும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அவனுக்கு வந்து ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி போடலான்னு அவனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. என்கிட்ட அந்த டைமில் ஸ்மாஷர் இல்லை, அதனால் வந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி தான் கொடுத்தேன். மற்றதில் கையில் மசிச்சாலும் அந்தளவுக்கு மசியெல்லாம் அவன் வந்து பையனும் சாப்பிட மாட்டேன்ட்டான். நல்லா அரைச்சா தான் அவன் வந்து சாப்பிட்டான். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஸ்மாஷர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மத்துக்குச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் மசிச்சு கொடுக்குறேன். ஸோ அதோட டேஸ்ட் வந்து இன்னமும் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறத விடவுமே நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் பசங்களுக்கு வந்து ஸ்மாஷர் யூஸ் பண்ணி வந்து கொடுத்து பாருங்கள். ஸோ கிரேவிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சப்பாத்திக்கு வந்து மாவுலாம் பிசைஞ்சு வச்சுட்டேன் காலையிலேயே. அதுக்கப்புறமா மாவு வந்து சப்பாத்தி தேய்ச்சி பார்த்தேன், நல்லா அந்த இதில் ஒட்டி பிடிச்சிருந்துச்சு தேய்க்கிறதுல. அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நைஃப் வச்சு ஒரே ஷேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டேன். கொஞ்சம் நல்லா வந்துச்சு. நான் வந்து லேயர் சப்பாத்தி தான் போட்டேன். ஸோ லேயர் சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து சப்பாத்தியை திரட்டிக்கணும். அதுக்கப்புறமா வந்து அதில் நடுவில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு அதை வந்து 3ஆக வந்து மடித்து திரும்பியும் லைட்டாக அது மேலே மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து தேய்ச்சோன்னா லேயர் சப்பாத்தி வந்து சூப்பராக வரும். ஸோ நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுறத விடவும் இந்த லேயர் சப்பாத்தி போடும்போது இன்னுமே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு முடியலன்னா நான் வந்து இந்த லேயர் சப்பாத்திலாம் போட மாட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே பண்ணலாம் அப்படின்னா தான் இது மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். இல்லாட்டி வந்து நார்மலாக ஒரு டைம் தான் திரட்டி சப்பாத்தி போட்டு எடுத்துருவேன். ஸோ சப்பாத்திலாம் போட்டதுக்கப்புறமா நான், தம்பி, ஹஸ்பண்ட் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் மத்தியானம் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் தான் வந்து ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிடணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மத்தியானம் நார்மலாக வந்து குழம்பு சாம்பார் தான் வச்சேன். சாம்பார் வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுட்டு அதுக்கப்புறமா வடை மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் சாமி கும்பிடும்போது பால் பாயாசம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்றலான்ட்டு சாமிக்கு வந்து பால் பாயாசம் படைச்சு சாமி கும்பிட்டேன். இடையில வந்து இந்த ட்ரெஸ் வந்து மிஷினில் ஒரு 2 டைம் போட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து காய வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பிஸியாக போச்சு. ஸோ இப்போ வந்து நான் பேபி ஃபுட் பற்றி நீங்கள் கேட்டிருந்த டவுட்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வந்து நான் பையனுக்கு வந்து
5 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு 10 டேஸ் தாண்டி தான் வந்து ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணுன்னு எனக்கு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் என்னோடய பையன் வந்து 5th மந்த் எண்டுலேயே வந்து பால் ஃபீடிங் எடுத்துக்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டான். அதனால் நான் அகைன் டாக்டர்கிட்ட போய் ஒரு டைம் கேட்டேன். ஸோ வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து உடனே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டாக்டரை கேட்டுட்டு சஜஷன் வாங்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த 6th மந்த் ஃபுல்லாக என்னென்ன கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது கீழே என்னென்ன கொஸ்டின் மெயினாக வந்து இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு பேபி வந்து வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. பேபி வந்து கண்டிப்பாக வாயை திறக்கவே மாட்டாங்க. நம்ம தான் ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வாயை ஓப்பன் பண்ண வச்சு நம்ம ஊட்டி விடணும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு விரலை வாயில் விட்டுருவேன். ஸோ அப்போ அவன் வாயை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு நான் தான் ஊட்டி விடுவேன். அவன் வந்து வாயை திறக்கவே மாட்டான். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாய்க்கிட்ட கொண்டு போனால் வாயில் வச்சு கடிப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பொருளை வந்து வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது அவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஊட்டி விடுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஊட்டி விடணும். அவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 9 மந்த் 10 மந்த்து ஆகும். அது வரைக்கும் நம்ம தான் ஊட்டி விடணும். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வேளை ஃபுட் எப்போ கொடுத்தீங்க, என்ன டைமிங்கில் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 2 வேளை ஃபுட் வந்து நான் 7th மந்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். 6 மந்த் ஃபுல்லுமே ஒரே ஒரு வேளை தான் கொடுப்பேன். 7th மந்த்லேருந்து தான் 2 வேளை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஃபுட் வந்து நம்ம 8 to 10 கொடுத்துடணும். மத்தியானம் ஃபுட் வந்து 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே கொடுத்து முடிச்சிடணும். அப்போனா கரெக்டாக இருக்கும். 3 வேளை ஃபுட் வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா 8th மந்தில் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 3 வேளை ஃபுட் கொடுக்கும்போது நைட்டு வந்து நம்ம ஒரு 7 மணிக்குள்ளெல்லாம் நம்ம ஃபுட் கொடுத்து முடிச்சிடணும். மோஸ்ட்லி போனால் ஒரு 8-8:30 கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொடுக்க வேணாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் ஒரு டைம் கேட்டுட்டு பண்ணுங்கள். இது வந்து எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் யார்கிட்ட நீங்கள் கேட்டாலும் ஃபஸ்ட்டு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூடியூப் சேனல் பார்த்து பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்த கொஷின் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபுட்லாம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 6th மந்த்து ஃபுல்லுமே இந்த மாதிரி அரிசி கஞ்சி, ராகி கஞ்சி, அதுக்கப்புறமா ஓட்ஸ் கஞ்சி, அதுக்கப்புறமா வந்து கேரட் பியூரி, பீட்ரூட் பியூரி, பனானா மேஷ் பண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் ஸ்மாஷ் பண்ணி வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். என்னன்னாலும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எதுனாலும் கொடுக்கலாம். ஆப்பிள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசி கஞ்சி கொடுங்க, ராகி கஞ்சி கொடுங்க. அது வந்து குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கஞ்சிலாம் கொடுத்து பழக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழக்குங்க. அப்போ தான் அவங்களும் பழகுவாங்க அதெல்லாம் சாப்பிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 வாய் 3 வாய் அந்த மாதிரி தான் வாங்கிப்பாங்க. போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ அந்தளவுக்கு விட்டுருங்க. கம்பல் பண்ணி வந்து அவங்களுக்கு கொடுக்காதீங்க. புதுசாக எந்த ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் 3 டேஸ்க்கு வந்து கண்டினியூஸாக அந்த ஃபுட்டை கொடுங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து அலர்ஜி ரியாக்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. இல்லாட்டி நீங்கள் அந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அகைன் வந்து அலர்ஜி ரியாக்ஷன் விட்டுருச்சுன்னா அப்படியே அந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் விடலை, வேறு ஃபுட் கொடுத்துமே அவங்களுக்கு விடலை, அழுகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்து செக் பண்ணிடுங்க. ஃபுட்னாலையான்னு கேட்டுக்கோங்க. ஸோ 7th மந்த்து பாதி வரைக்குமே இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தேன். பட் 7th மந்த் ஸ்டார்டிங்லேருந்து 2 வேளை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே அரிசி கஞ்சி, கேரட் பியூரி இது மாதிரி மாற்றி மாற்றி காலையிலையும் மத்தியானமும் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா 7th மந்த் பாதியிலேருந்து இட்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இட்லி மாவில் மெயினாக வந்து உப்பு போடாமல் தனியாக அவங்களுக்கு இட்லி ஊற்றி கொடுக்கணும். அதே மாதிரி இட்லியோட பருப்பு தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம மசிச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா தால் ரைஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் 7th மந்த்து முடிகிற ஸ்டேஜில் கரெக்டாக. அப்போ வந்து பருப்பு சாதம் 2த்தையும் வந்து உப்பு போடாமல் தனியாக அவனுக்கு வேக வச்சு மசிச்சு கொடுப்பேன். ஸோ 8th மந்த்து ஸ்டார்டிங்கிலேருந்து அவனுக்கு என்ன பண்ணேன்னா தால் ரைஸு ப்ளஸ் அந்த தால் ரைஸில் வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா. நான் வந்து கேரட், மஞ்சள் பூசணி இது 2த்துலேயும் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு வெஜிடபிள் போட்டு அவனுக்கு வந்து கொடுத்துருவேன். அதே மாதிரி 3 வேளை ஃபுட் வந்து 8th மந்த்லேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஸோ ஈவினிங் போல் சாமிக்கு வந்து பால் பாயாசம் படைச்சு அதுக்கப்புறமா வடை வந்து செஞ்சுருந்தேன் மத்தியானம். அதில் சாமிக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ எடுத்து வச்சுட்டு புக்ஸு அதுக்கப்புறம் ட்ரைபாடு எல்லாமே எடுத்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கு முன்னாடி வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சேவனுக்கு ரவா கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேங்காய் சட்னியும் தோசையும் தான். ஸோ நிறையா வந்து பேபி ஃபுட் ரிலேட்டடாக நான் 7th மந்த்து 8th மந்த் என்ன கொடுத்தேன் 9th மந்த் என்ன கொடுத்தேன்னு மென்ஷன் பண்ணி நான் ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மறுநாள் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக 3 பேரும் போயிருந்தோம். சேவனுக்கு மெயினாக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.